91 ஆண்டுகள் 5 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க SPS கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். வணக்கம். நம்ம தொடர்ந்து இந்த விகடனோட கனவு தொடர்ல ஒவ்வொரு எபிசோட்லயும் ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய வளங்களை மிகப்பெரிய வாய்ப்புகளா எப்படி மாத்துறதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பா அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள், அதோட கூட விவசாய வளங்கள், அதாவது ப்ரொடியூஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா தமிழ்நாட்டில் இன்னும் விவசாயம் மிக அதிகமாக அளவில் இருக்கு. அந்த ப்ரொடியூஸா விற்காம அதை ப்ராடக்ட்ஸா உருவாக்குறது எப்படி, அப்படி உருவாக்குறது மூலியமா அங்கே ஒரு இண்டஸ்ட்ரியல் புரட்சியை எப்படி உருவாக்க முடியும், அதன் மூலியமா படித்தவர்களுக்கு அதற்குண்டான வேலை வாய்ப்பை எப்படி உருவாக்குறது, அதே சமயத்துல அந்த விவசாய பொருட்களை உருவாக்குற விவசாயிகளுக்கு அதிகமான வருவாயை எப்படி ஈட்டி தருவது, இந்த மாதிரி பல கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு இந்த கனவு தொடரை நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். இதன் மூலியமா தமிழ்நாட்டுடைய வளத்தை, பொருளாதாரத்தை $1 trillion நோக்கி நகர்த்துறது நம்மளுடைய முக்கியமான குறிக்கோள். அந்த வகையில இந்த தடவை நம்ம பார்க்க போற மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். தூத்துக்குடி மாவட்டம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எல்லாருக்கும் சட்டுன்னு ஞாபகம் வரக்கூடியது துறைமுகம் தான். அதனால இது ஒரு துறைமுக நகரம் அப்படின்னு கூட பெரும்பாலும் சொல்லலாம். தூத்துக்குடியிலிருந்து பர்மா, தாய்லாந்து, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இந்த மாதிரி பல நாடுகளுக்கு கனெக்ஷன் இருக்கு. அங்கிருந்து வரக்கூடிய கப்பல்களுக்கு இது ஒரு போர்ட் ஆஃப் கால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்தஸ்தை அந்த தூத்துக்குடி மாவட்டத்துக்கு, துறைமுகத்துக்கு இருக்கு. ஆனா முக்கியமான ஒரு குறைபாடு நம்ம அந்த துறைமுகத்துல இருக்கு. அதை நம்மளால நீக்க முடிஞ்சிச்சுன்னா மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை நம்மளால ஏற்படுத்த முடியும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிரான்ஸ்ஷிப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட். இந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய பெரிய கப்பல்கள் துறைமுகத்துக்குள்ளார வர முடியாது. ஏன்னா அதனுடைய ஆழம், அதே சமயத்துல மற்ற சில விஷயங்கள் அதற்கு ஏதுவா இருக்காது. அதனால அந்த பெரிய கப்பல்களுக்கு ஆபத்து ஏற்படும். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப்னு ஒன்று கிரியேட் பண்ணி பெரிய கப்பல்கள்ல இருந்து சரக்குகள், அதாவது இந்த கண்டெய்னர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கண்டெய்னர்ஸை சின்ன கப்பல்களுக்கு மாத்துறதுக்கு உண்டான வசதி தான் இந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப் அப்படிங்கிறது இந்தியாவிலேயே கூட எங்கேயுமே நம்மளால நிறுவப்படலை. அதனால முக்கியமா இதை நம்ம இந்த தூத்துக்குடி துறைமுகத்துல நிறுவனம். இது இல்லாதனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 60% கப்பல்கள் நேரா இலங்கையில் இருக்கக்கூடிய கொழும்பு துறைமுகத்துக்கு போயிட்டு அங்கதான் இந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் ஏற்படுத்தியிருக்காங்க. அதுல அந்த ஏற்படுத்தினதுல சைனாவோட பங்கும் மறைமுகமாகவும் நேரடியாகவும் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம கவுண்டர் பண்ணணும்னா தூத்துக்குடி துறைமுகத்துல இந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப்பை நம்ம ஏற்படுத்தணும். இந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப் ஏற்படுத்துறதுனால நேரடியா அதனுள்ளேருந்து வரக்கூடிய வருமானமே கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி அளவுக்கு நம்மளால ஏற்படுத்த முடியும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு தூத்துக்குடி துறைமுகத்துல இருக்கு. தூத்துக்குடி துறைமுகம் பாத்தீங்கன்னா ஒரு இயற்கையான துறைமுகம். அதனுடைய ஆழம் 1335 மீட்டர். அதே சமயத்துல அதனுடைய பரப்பளவு 3270 ஏக்கர். ஸோ இந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப்புக்கு ஏற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தூத்துக்குடி துறைமுகத்தில் இருக்கு. இதன் மூலயமா தூத்துக்குடிக்கு மாத்திரம் இல்லாம இந்திய அளவுக்கே நாம ஒரு வழிகாட்டியா இந்திய பொருளாதாரத்தையே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். ஸ்ரீலங்காவிலிருந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்மளால எடுத்துக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப். இதற்கு அடுத்ததான் நம்ம பேச போறது இன்னொரு கடல் சம்பந்தப்பட்ட ஒரு ஐடியா. தூத்துக்குடி துறைமுகம் சொல்லிட்டோம், அதே சமயத்துல கடல் சார்ந்த வளங்கள், முக்கியமா மீன் உணவுகள் நிறைய இருக்கு. அங்க குறிப்பா பாத்தீங்கன்னா சாலா மீன், டியூனா மீன், அப்புறம் ஷீலா மீன், இந்த மாதிரி 2000க்கும் மேற்பட்ட மீன் வகைகள் தூத்துக்குடியில கிடைக்குது. கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 45,000 டன் அளவுக்கு இந்த மீன்கள் ஏற்றுமதி ஆகுது. இந்த மீன்களை ஏற்றுமதி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல பகுதிகளெல்லாம் ஏற்றுமதி பண்ணிட்டு அதை கிளீன் பண்ணும்போது நிறைய கழிவுகள் ஏற்படும். இந்த கழிவுகளா இருக்கும்போது என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது துர்நாற்றம் வீசி அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அசூசையை ஏற்படுத்துது. அதே சமயத்துல சுகாதார கேடுகளும் இதனால உருவாகுது. இதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மீன் கழிவுகளை நாம கொள்முதல் பண்ணி அதுல இருந்து பயோ ஃபெர்டிலைசர் தயாரிக்க முடியும். இது ஒரு இயற்கை உரமா வரும். அதே சமயத்துல மண் வளத்தை மிகப்பெரிய அளவுல அது இம்ப்ரூவ் பண்ணும். அதே சமயத்துல பூச்சிகள் நோய் தாக்கத்திலிருந்து
பயிர்களை இயற்கையா பாதுகாக்கக்கூடிய விஷயமும் இதுல இருக்கும். 23,000 டன் அளவுக்கு மீன் கழிவுகள் இங்க இருந்து கிடைக்குது. அந்த கழிவுகள்ல இருந்து வெறும் ஒரு 5,000 டன் கொள்முதல் பண்ணி இந்த பயோ ஃபெர்டிலைசரை நம்மளால உருவாக்க முடியும். இதனால பல 100 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு பிசினஸை, ஒரு ஃபேக்டரியை நம்மளால தூத்துக்குடி மாவட்டத்தில் உருவாக்க முடியும். மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியும் அங்க வேலை வாய்ப்பும் இங்க ஏற்படும். கடல் சார்ந்த இன்னொரு வளம் தூத்துக்குடி மாவட்டத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச வளம் உப்பு. இங்க கிட்டத்தட்ட 25,000 ஏக்கர் அளவுல உப்பளம் இருக்கு. ஆண்டுக்கு 25 லட்சம் டன் அளவுக்கு உப்பு நம்ம இங்க எடுக்கிறோம். இங்க உற்பத்தி பண்ற உப்புல ஒரு டன் உப்பு கிட்டத்தட்ட 2,000 ரூபாய் அளவுக்கு தான் கொள்முதல் ஆகுது. இதுல ஒரு சிறிய மாற்றம் செய்தோம்னா, இந்த நார்மல் உப்பை பேம்பூ சால்ட், மூங்கில் உப்பு தயாரிக்க முடியும். இந்த மூங்கில் உப்பு தயாரிக்கையோட முறை எப்படி உங்களுக்கு தெரியணும்னா, நீங்க எங்களுக்கு இமெயில் பண்ணுங்க. இந்த வீடியோலயே உங்களுக்கு இமெயில் ஐடி கொடுத்துருக்கோம். அந்த இமெயில் பண்ணீங்கன்னா அந்த ப்ரொசீஜர் உங்களுக்கு நாம அனுப்புறோம். என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மூங்கில் உப்புக்கு 5,000 டன் விலை கிடைக்கும் ஆக்சுவலா. அதே சமயத்துல இந்த மூங்கில் உப்பு காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி அப்புறம் பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு நம்மளால அதிகம் பயன்படுத்த முடியும். அதே சமயத்துல இது எக்ஸ்போர்ட்டும் இது பண்ணலாம். குறிப்பா அமெரிக்கா, சைனா, தென்கொரியா, மலேசியா, மெக்சிகோ நாடுகள்ல இதுக்கு அதிக வரவேற்பு இருக்கு. ஸோ இதனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, பல கோடி ரூபாய், கிட்டத்தட்ட டபுள் ஆகும். அங்க இருக்கக்கூடிய ரெவென்யூ, அதாவது டேர்ன் ஓவர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது கிட்டத்தட்ட டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு ப்ராடக்ட், அதுவும் கடல் சார்ந்த ப்ராடக்ட். தூத்துக்குடி அப்படின்னு சொன்னாலே நமக்கு முத்து நகரம் அப்படின்னு இன்னொரு பெயரும் இருக்கு. கடல்ல வளரக்கூடிய இயற்கையான முத்தை எடுக்கிறதுக்கு அரசு தடை விதிச்சிருக்கு. அதனால இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனியார் நிறுவனங்கள் முத்து வளர்ப்பு பண்ணை, சிப்பியை வச்சுக்கிட்டு முத்து வளர்ப்பு பண்ணைய ஏற்படுத்தியிருக்காங்க. அதுல பெரும்பாலும் வெள்ளை முத்துக்களை மட்டும்தான் இப்போ உற்பத்தி பண்றாங்க. இதுல ஒரு சின்ன மாறுதல் பண்ணோம்னா ப்ராசஸ்ல வெள்ளை முத்துல இருந்து கருப்பு முத்து உருவாக்க முடியும். அதற்கு பெயர் பாத்தீங்கன்னா தஹீத்தியன் பேர்ல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தஹீத்தியன் பேர்ல் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லா பிளாக் கலர்ல இருக்கும், ரொம்ப ஷைனிங் அதிகமா இருக்கும். இதுக்கு பெரிய ப்ராசஸ் சேஞ்ச் தேவை கிடையாது. இப்போ இதை வளர்க்கக்கூடிய இந்த சிப்பிகளுக்கு மாறாக பிளாக் லிப் எனும் ஒரு ஹைபிரிட் ரக விதமான சிப்பியை மாத்திரம் மாற்றி வளர்க்கணும். அப்படி வளர்த்தோம்னா நமக்கு இந்த கருப்பு முத்து நம்மளால வளர்க்க முடியும். அதனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா 5 மடங்கு விலை அதிகமா கிடைக்கும். இது ஆல்ரெடி கொமோகோ பேர்ல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் இருக்கு. அந்த கருப்பு முத்தை தயாரிச்சு அதிக அளவுல லாபம் பார்த்துட்டு இருக்காங்க. இது மாதிரியான ஒரு நிறுவனத்தை நம்மளால தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏற்படுத்த முடியும். இது மூலியமா அங்க முத்து வளர்க்கிறவங்களுக்கு பல கோடி ரூபாய் அதிகமான வருமானத்தை நம்மளால உருவாக்கி கொடுக்க முடியும். தூத்துக்குடி மாவட்டத்துல கிடைக்கக்கூடிய இன்னொரு வளம் சங்கு. நம்ம ஏற்கனவே பார்த்த ஐடியாவில் நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு அரசு முத்து குளிக்கிறத தடை பண்ணதுனால இந்த முத்து குளிக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, சங்க எடுக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அங்க நிறைய சங்கு ஹார்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ இந்த சங்குல இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய ஆபரணங்கள் செய்ய முடியும். இதுல ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூத்துக்குடியில இருந்து சங்க ரா மெட்டீரியலா வாங்கி பல கண்ட்ரீஸ்ல அதை ஆபரணமா மாத்தி திருப்பியும் நமக்கே இம்போர்ட் பண்ணி நமக்கே விற்கிறாங்க. ஸோ இதை நம்ம தடுக்கலாம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூத்துக்குடியிலே ஒரு மிகப்பெரிய சுய உதவி குழு ஏற்படுத்தி, சுய உதவி குழு மூலியமா இங்க கிடைக்கிற சங்க நாமளே ஆபரண பொருட்களா மாற்ற முடியும். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல இந்த சீஷெல் கம்பெனின்னு ஒரு கம்பெனி இருக்கு. அவங்க இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ப்ராஜெக்டை ஸ்டடி பண்ணீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கம்பெனியை நம்மளால தூத்துக்குடியில உருவாக்க முடியும். அப்படி உருவாக்கணும்னா நிறைய பெண்களுக்கு, பிகாஸ் இது ஒரு சுய உதவி குழு மூலியமா செய்யறதுனால நிறைய பெண்களுக்கு மிகப்பெரிய அளவுல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே சமயத்துல பல கோடி ரூபாய்க்கு உண்டான ஒரு பிசினஸும் நம்மளால தூத்துக்குடி மாவட்டத்துல உருவாக்க முடியும். அடுத்ததா நம்ம ஒரு ப்ரொடியூஸ் டு ப்ராடக்ட் ஐடியா பத்தி பார்க்க போறோம். இந்த தடவை நம்ம எடுத்துக்கிட்டது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொத்தமல்லி. தூத்துக்குடி மாவட்டத்துல கிட்டத்தட்ட 5,500 ஏக்கர்ல கொத்தமல்லி பயிரிடப்படுது. ஆண்டுக்கு 10,000 டன் கொத்தமல்லி கிடைக்குது. கொத்தமல்லியை நம்ம பெரும்பாலும் மசாலாவா தயாரிச்சு நிறுவனங்களுக்கு வித்துடுறோம். இது பெரிய அளவுல மதிப்பு கூட்டாதனால விவசாயிகளுக்கு பெரிய அளவுல அதனோட பெனிஃபிட் கிடைக்கிறது இல்லை. கொத்தமல்லியை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாத்திரை வடிவில் கூட்டினா மிகப்பெரிய லாபம் ஏற்படுத்தலாம்.
இது முக்கியமா சித்த மருத்துவம் போன்ற பல மருந்து வகைகள்ல கொத்தமல்லி வந்து ஒரு இன்புட்டா ரா மெட்டீரியலா பயன்படுத்தப்படுது. வட மாநிலங்கள்ல 2 நிறுவனங்கள் இந்த கொத்தமல்லி மாத்திரையை தயாரித்து மிகப்பெரிய அளவுல வியாபாரம் செஞ்சுட்டு வராங்க. உலக சந்தையிலையும் அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு பிசினஸ் ஒரு ஃபேக்டரியா நம்மளால, இது ஒரு பயோ ஃபார்மா ஃபேக்டரி மாதிரி, அதை நம்மளால வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் நிறுவ முடியும். கிட்டத்தட்ட எக்ஸ்போர்ட் குவான்டிட்டி நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு 180 மாத்திரை இருக்கக்கூடிய அந்த கொத்தமல்லி மாத்திரை பாக்ஸ் வந்து 2000 ரூபாய் அளவுக்கு உங்களால விற்க முடியும். இதனால வந்து மிகப்பெரிய அளவுல அங்க ஒரு வேலை வாய்ப்பும் பொருளாதாரமும் நம்மளால முன்னேற்ற முடியும். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது தூத்துக்குடி மாவட்டத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ப்ராடக்ட் மக்ரோன். மக்ரோன் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏராளமா தெருவு விற்கிறாங்க. தமிழ்நாட்டில் வாங்கக்கூடிய 50% மக்ரோன் வந்து தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து தான் கொள்முதல் ஆகுது. இந்த மக்ரோன் உற்பத்தியாளர்களை நம்ம ஒருங்கிணைக்கணும். இந்த லோக்கல் பிராண்டா இருக்கக்கூடிய இந்த மக்ரோனை ஒரு இன்டர்நேஷனல் பிராண்டா மாத்தணும்னா சர்வதேச அளவில் இதை வந்து ஒரு ஃபெரோரோஷே மாதிரியான ஒரு ப்ராடக்டா உருவாக்கலாம். இல்லைன்னா என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, லோக்கலா விலை கம்மியா விற்கிறோம். அதனால என்ன ஆகுதுன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த மக்ரோன் தயாரிப்பாளர்களுக்கு அவ்வளவு பெரிய ப்ராஃபிட் போய் சேர்றது இல்லை. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்டர்நேஷனல் பிராண்டா ஃபெரோரோஷே மாதிரி இந்த மக்ரோனை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். அப்படி பண்ண முடிஞ்சிச்சுன்னா இதுல ஒரு மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றமும் மிகப்பெரிய லாபமும் ஏற்படுத்தலாம். அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது ஆடு சம்பந்தப்பட்ட ஒரு ஐடியா. தூத்துக்குடியில 3 ஆட்டு சந்தை இருக்கு. அப்போ இந்த ஆட்டு சந்தையில இருந்து ஆடு வந்து நாளுக்கு நாள் ஆடு வளர்ப்பு அதிகமா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஆனா என்னன்னா பல நேரங்கள்ல வந்து இந்த சப்ளை டிமாண்ட் கேப் இருக்கிறதுனால ஆடு விலைகள் வந்து மிக குறைந்த விலைக்கே விற்பனை ஆகுது. அதனால என்ன ஆகுதுன்னா ஆடு வளர்க்கக்கூடிய விவசாயிகளுக்கு மிக குறைந்த லாபம் போய் சேருது. இதை தவிர்க்கணும்னா அங்க வந்து ஒரு இன்டகிரேட்டட் மட்டன் ப்ராசஸிங் சென்டர் ஏற்படுத்தணும். அது ஏற்படுத்துறது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 3 ஆட்டு சந்தைகளும் இணைத்து ஒரு கூட்டுறவு முறையில இதை ஏற்படுத்தலாம். அப்படி ஏற்படுத்தும் போது அங்க பதப்படுத்தக்கூடிய ஃபெசிலிட்டிஸையும் ரயில் மற்றும் கப்பல் வழியா உள்நாட்டுக்கும் வெளிநாட்டுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நம்ம உருவாக்கணும். அப்படி உருவாக்கணும்னா மேற்கத்திய நாட்கள்ல இந்த இறைச்சிக்கு மிகப்பெரிய டிமாண்டும் மார்க்கெட்டும் இருக்கு, நம்மளால எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆடு வளர்ப்பவர்களுக்கு மிகப்பெரிய லாபம் இன்க்ரீஸ் ஆகும். அதே சமயத்துல அங்க இருக்கக்கூடிய பொருளாதாரமும் நமக்கு முன்னேறும். இதற்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது தூத்துக்குடியில இருக்கக்கூடிய சுற்றுலா வாய்ப்புகளை பத்தி பார்க்க போறோம். தூத்துக்குடி மாவட்டத்துல எட்டயபுரம் அரண்மனை, திருச்செந்தூர் முருகன் கோயில், இது 2ம் மிகப்பெரிய பிரபலமான ஒரு சுற்றுலா தலங்கள். ஆனா இதை தவிர சில விஷயங்கள் இருக்கு, அதை வந்து நம்ம குறிப்பா பார்க்கலாம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தீவு சுற்றுலா அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட், வஉசி சின்னம், அப்புறம் வந்து தெரிக்காடுகள்ல வந்து ஒரு டெசர்ட் சஃபாரி, அப்புறம் ஆதித்தநல்லூர் அகழ்வாய்வு அருங்காட்சியகம், இப்படி பல விஷயங்களை நம்ம ஒருங்கிணைச்சு ஒரு சுற்றுலா பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஐடியா வந்து தீவு சுற்றுலா. தூத்துக்குடி கடற்கரைக்கு அருகிலேயே தனி தீவுகள் வந்து நிறைய இருக்கு. ஆக்சுவலா இந்த தீவுகள் எல்லாம் ஒருங்கிணைச்சு தீவு சுற்றுலா உருவாக்கலாம். ஒவ்வொரு தீவுக்கும் இடைப்பட்ட தூரம் அதிகபட்சம் 1 மணி நேரம் பயணம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதனால என்ன ஆகும்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அதே சமயத்துல அட்வென்ச்சரஸா இருக்கும். தூத்துக்குடி கடற்கரையிலிருந்து வான் தீவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஆகும். வான் தீவிலிருந்து கோஸ்வாரி தீவு அப்படின்னு ஒன்று இருக்கு, அதற்கு வந்து ஒரு அரை மணி நேரம் ஆகும். அப்புறம் என்ன பண்ணலாம்னா இந்த கோஸ்வாரி தீவுல மதிய உணவு ஏற்படுத்திக்கலாம். அதற்கப்புறம் அங்கிருந்து கரியசல்லி தீவு அப்படின்னு ஒன்று இருக்கு, அங்க போறதுக்கு ஒரு 1 மணி நேரம் ஆகும். அப்புறம் அந்த கரியசல்லி தீவுல இருந்து திருப்பும் நம்ம தூத்துக்குடி கடற்கரைக்கு வந்துடலாம், அதுக்கு 1 மணி நேரம் ஆகும். இப்படி நம்ம இதெல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு தீவு சுற்றுலா ஏற்படுத்தலாம். அப்படி ஏற்படுத்தினோம்னா மிகப்பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷனா ஒரு அட்வென்ச்சர் ரைடா இது மக்களுக்கு இருக்கும். இந்த தீவு சுற்றுலாவுக்கு 20 அல்லது 50 பேர் பயணிக்கக்கூடிய படகுகளை நம்மளால பயன்படுத்த முடியும். இது வந்து ஒரு எலிட்டா லக்ஸரி போட்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளால நிறைய சார்ஜ் பண்ண முடியும். அந்த போட்லேயே வந்து உணவகங்கள், சுற்றுலா வழிகாட்டிகள் இதுவெல்லாம் ஏற்படுத்தலாம். அதே சமயத்துல அந்த தீவுல எதையும் ஏற்படுத்தாம நம்ம இயற்கையை பாதிக்காம எல்லாத்தையும் அந்த போட்லயே வச்சுக்கலாம். ஆக்சுவலா பிளாஸ்டிக்கை நம்ம வந்து தீவுக்குள்ளார அலோவ் பண்ண வேண்டாம் அவசியம் இல்லை. சரியான கட்டணங்கள் நிர்ணயிச்சு இந்த தீவு சுற்றுலா நம்ம ஏற்படுத்தினோம்னா பல கோடி ரூபாய் உண்டான ஒரு பிசினஸ் நம்மளால உருவாக்க முடியும். அதே சமயத்துல அங்க இருக்கக்கூடிய சுற்றுலா வளர்ச்சியை நம்மளால மிகப்பெரிய அளவுல முன்னேற்ற முடியும்.
அதுக்கு அடுத்தது இப்போ பார்க்கக்கூடியது வஉசியோடைய நினைவு சின்னம். இந்திய சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டிலிருந்து அந்த போராட்டத்துக்கு ஈடுபட்டவங்கள குறிப்பிடத்தக்கவர், சிறப்பானவர் வஉ சிதம்பரனார். வஉசின்னு நம்ம சுருக்கமா சொல்றோம். வஉசி ஆங்கிலேயர்கள் இருக்கும் பொழுதே, ஆட்சி செய்யும் போதே 2 கப்பல்களை வாங்கி அவங்களுக்கு எதிராக ஒரு கப்பல் கழகத்தை நடத்தி காட்டினாரு. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தலைவருக்கு நம்ம மரியாதை செய்யற மாதிரியும் அவருடைய பெருமைகளை அடுத்த கட்ட இளைய தலைமுறையினருக்கு எடுத்துக்கொண்டு போகணும்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு ஒரு மிகப்பெரிய நினைவு சின்னம் ஏற்படுத்தலாம். குறிப்பா நினைவு சின்னம்னா என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிலையை வச்சுட்டு அதை சுத்தி கொஞ்சம் விஷயங்களை பண்ணிட்டு விட்டுறாங்க. ரொம்ப போர் அடிச்சிருது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வஉசி 2 கப்பல் வாங்கினாரு. அது ஒண்ணு SS காலியா அப்படின்னு பேரு, இன்னொன்னு SS லாவோ அப்படின்னு பேரு. இந்த 2 கப்பலோட மாதிரியை உருவாக்கி அந்த மாதிரியவே ஒரு நினைவு சின்னமா மாத்தி அதுக்கு நடுவுல அவருடைய திருவுருவ சிலை மற்ற விஷயங்கள்லாம் நிறுவிட்டோம்னா இது சுற்றுலா வர்றவங்களுக்கு மிக இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். குறிப்பா இளைஞர்கள் அதை போய் பார்க்கறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மலேசியாவில் மேரிடைம் மியூசியம்னு ஒன்று இருக்கு. அதை நீங்க உதாரணமா எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு மேரிடைம் மியூசியமை நம்மளால வஉசிக்கு நினைவா இங்க ஏற்படுத்த முடியும். அதனால சுற்றுலா பயணிகளை மிக அளவுல கவர முடியும். பல கோடி ரூபாய்க்கு உண்டான பிசினஸ் இதனால நம்ம டூரிசம் வழியா அங்க உருவாக்க முடியும். அடுத்ததா பார்க்கக்கூடிய ஐடியா ஒரு டெசர்ட் சஃபாரி ஐடியா. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்துல தெரிக்காடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்கு. அது மிக அழகாக செம்மண் பாலைவனம் மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஏரியா. நீங்க நிறைய திரைப்படங்கள்ல அது வந்திருக்கு, அதை போய் பார்க்கலாம். சிங்கம், தாமிரபரணி அந்த மாதிரி படங்கள்ல ஸ்பெசிஃபிக்கா பார்த்தீங்கன்னா அதனுடைய சீன்ஸ் நிறைய இருக்கு. அந்த தெரிக்காடை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெசர்ட் சஃபாரிக்கு பயன்படுத்தலாம். கிட்டத்தட்ட ஒரு 11,000 ஏக்கர்ல அந்த தெரிக்காடு ஏரியா இருக்கு. துபாயில பாத்தீங்கன்னா டெசர்ட் சஃபாரி துபாயில ரொம்ப ரொம்ப பாப்புலர். இதுக்காகவே இங்க இருந்து சென்னையில இருந்து கிளம்பி துபாய்க்கு போறவங்க எல்லாம் இருக்காங்க டெசர்ட் சஃபாரி பண்றதுக்கு. அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம இங்க ஏற்படுத்த முடியும். அப்படி பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, ஸ்பெஷல் வண்டிகள் நம்ம ஏற்படுத்தணும். குவாட் பைக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பொலாரிஸ் பைக்ஸ் இருக்கு. அந்த குவாட் பைக்ஸ், பொலாரிஸ் வெஹிக்கிள்ஸ், அப்புறம் அதே மாதிரி மகேந்திரா தார் ஜீப்ஸ், நிறைய ஸ்பெஷல் வெஹிக்கிள்ஸ் இருக்கு. அதாவது இதெல்லாம் ஆஃப் ரோடிங் வெஹிக்கிள்ஸ்ன்னு பேரு. இந்த மாதிரி ஆஃப் ரோடிங் வெஹிக்கிள்ஸை நம்ம இங்க வாடகைக்கு கொடுக்கணும். அப்படி வாடகை கொடுத்தோம்னா அதுக்குரிய கட்டணங்களை நிறுவி மக்கள் அதை வாங்கி பயங்கரமா பயன்படுத்துவாங்க. ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். துபாய் மாதிரியான ஒரு டூரிஸ்ட் லொகேஷனை நம்ம தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் ஏற்படுத்த முடியும். நிறைய பேரை அண்டை மாநிலங்கள்லேருந்து நம்ம இதுக்கு அட்ராக்ட் பண்ண முடியும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வு அருங்காட்சியகம். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆதிச்சநல்லூர் இடத்துல தொல்லியல் துறையினால அகழ்வாய்ச்சி செஞ்சு ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை பண்ணியிருக்காங்க. கீழடியோட பாப்புலாரிட்டி எல்லாருக்குமே தெரியும். அந்த கீழடிக்கே முன்னோடியான ஒரு இடம் தான் ஆதிச்சநல்லூர். இந்தியாவில் ஒரு தனித்த அடையாளம் கொண்ட 5 இடங்கள்ல ஒன்று இந்த ஆதிச்சநல்லூர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 169 முதுமக்களுடைய தாழிகள் இங்க கிடைச்சிருக்கு. அதே சமயத்தில் அவங்க பயன்படுத்திய பொருட்களும் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 2800 ஆண்டுகள் பழமை வாய்ந்தவை. கீழடியை விட ஒரு 300 ஆண்டுகள் பழமையானது. ஆதிச்சநல்லூர் இப்போ ஒன்றிய அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கு. இதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்றிய அரசுல இந்த அருங்காட்சியகம் அமைக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ண வேண்டியிருக்கு. முழுமையான தமிழர் பண்பாடு அருங்காட்சியகமா அதை அமைக்கணும். அது ஒன்றிய அரசுக்கு நம்ம இங்க இருந்து சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றி அது அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி இதை எப்படியாவது உருவாக்குறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். அப்படி பண்ணோம்னா தமிழர்களின் பெருமையை உலக அளவில் நம்மளால கொண்டு போய் சேர்க்க முடியும். அதே சமயத்துல இது ஒரு மிகப்பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷனாகவும் மாற்ற முடியும். அதனால பல கோடி ரூபாய் உண்டான வருமானமும் நம்மளால ஈட்ட முடியும். இதோட தூத்துக்குடி மாவட்டத்தோடைய எபிசோட் முடிஞ்சிடுச்சு. அடுத்ததான் நான் உங்களோட சந்திக்க போகிறேன் புது எபிசோடோட. அது சென்னை மாவட்டத்தை பத்தி மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். 91 ஆண்டுகள் 5 தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற SVS கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு.